வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, மனிதன் வாழும் நாட்களில் யாருக்கும் தேவைகள் முடிந்து போவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது எதிர்பார்ப்பும் தேவைகளும் உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக தேவைகளுக்காகவே ஓடி ஓடி வாழ்க்கையை மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்துவிடக்கூடாது. தேவைகளுக்காக ஒரு பக்கம் ஓடினாலும், வேலை உழைப்பு என அயராமல் வேலை செய்தாலும், உனக்கான சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கூட நீ உனக்குள் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். இந்த வராகியம்மா இப்பொழுது எதற்காக உன்னை தேடி வந்தேன் என சொல்கிறேன். முழுவதையும் கேட்டுக்கொள். உன் மனதில் அதிக பாரத்தையும் வருத்தத்தையும் வைத்துக்கொண்டு நீ வேதனைப்படுவதை பொறுக்க மாட்டாமல் தான் அத்தனையையும் நான் ஏந்திக் கொள்வதற்காக இப்போது உன்னை பார்க்க வந்தேன். இதற்கு முன்பாகவும் பல முறை உனக்கான நல்லதை செய்து உன்னை சந்தோஷப்படுத்தி மன நிம்மதியோட வாழ வைக்கும் எண்ணத்தோட இந்த வராகியம்மா வந்த போதெல்லாம் நீ என்னை தள்ளிவிட்டு தாண்டி போய்கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் இப்போது கடைசியாக ஒரு முறை உன்னை பார்க்க வரலாம். இந்த முறையும் நீ என்னை அலட்சியம் செய்தால் இனிமேல் உன்னை பார்க்கவே வர வேண்டாம் என முடிவோட உன்னிடம் பேச வந்தேன். நல்ல வேளையாக நான் சொல்வதை நீ கேட்க வந்துவிட்டாய். இனிமேல் எனக்கும் சந்தோஷம், நீயும் மகிழ்ச்சி அடையும்படி உன் வாழ்வுக்கான அனைத்தையும் இந்த வராகியம்மா இப்போதே செய்து முடித்து விடுகிறேன். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக நான் தருவேன் என என் மீது நீ நம்பிக்கை வை. எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் சோதனைகள் வரும். இருந்தாலும் இவ்வளவு சோதனைகள் இருக்கிறதே, இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்கிறதே, நான் நேர்மையாக வாழ்ந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து என்ன சாதிக்கப் போகிறேன் என நினைத்து கொண்டு உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் சோதனைகளை கொடுப்பதே அவனுடைய உறுதித்தன்மையை அதிகரிக்கத்தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு மனிதன் தவறான வழியில் போகிறானா அல்லது சரியாகவே இருக்கிறானா என்பதை சோதனை செய்யத்தானே இது எல்லாவற்றையும் செய்கிறேன். இனி வரும் காலங்களில் நீ எதற்கும் கலங்காமல் துணிவோடு தைரியத்தோடு வாழ்வதற்கு இந்த சோதனைகள் உனக்கு உதவிகரமாக இருக்கும். உனக்கு ஒரு உதவி தேவை எனும் போதே உனக்காக உதவுவதற்கு சில பேர் வருவதற்கு காரணம் உன்னுடைய நல்ல குணம்தான். நல்ல குணமும் நல்ல மனமும் படைத்த மனிதர்களுக்கு எந்த வழியிலாவது யாருடைய உதவியாவது கிடைக்கும்படி நான் செய்து விடுவேன் என் செல்லமே. அப்படித்தான் இப்போது உனக்கான உதவி செய்து நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பதற்காகவே நான் உன்னை பார்க்க வந்தேன். எப்போதும் உனக்குள் இருக்க வேண்டியது மன தைரியமும் துணிவும், அதே நேரத்தில் அடுத்தவர்களிடம் அன்பாக பேசக்கூடிய பணிவும் தான். நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் வாழ்க்கை மாறாதா, நம் கஷ்டங்கள் தீராதா என நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ பட்ட வேதனைகளும் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே நான் அறிவேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். என் அன்பு குழந்தையான உனக்கு குழப்பம் வேண்டாம் என் செல்லவே. நிச்சயமாக உன் வாழ்வில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். நினைப்பது எதுவுமே நிறைவேறவில்லையே, வாழ்க்கை இவ்வளவு கஷ்டங்களை தருகிறதே என நினைத்து நம்பிக்கையின்றி நாட்களை வீணாக்காதே. இந்த வராகியம்மா உன்னுடனேயே இருப்பதால் கூடிய விரைவில் கண்டிப்பாக உன் துக்க காலம் அனைத்தும் முடிந்து போகும். இனிமேல் உனக்கான நல்லது நடப்பதற்கான காலகட்டம் வரப்போகிறது. நீயும் நிம்மதியான வாழ்க்கைக்காக தானே இயங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பலனை பொக்கிஷமாக கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த எல்லா காரியங்களும் நிச்சயமாக கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும்படியும் உன் மனதில் அமைதி தவழும்படியும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறேன். 1000 ஆசைகள் உன் நெஞ்சுக்குள் இருந்தாலும் அத்தனையையும் அடிமனதிலேயே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் குடும்பத்திற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் குடும்பத்தை மட்டுமே யோசித்து நேசித்து அவர்களுக்காக எல்லாமே செய்ய துணிகிற
என் அன்பு பிள்ளை, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா என்ன? நிச்சயம் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் வாழ்வில் நான் முடித்து தருகிறேன். உன் மீது பொய்ப்பழி சுமத்தியவர்கள் அதற்கான வினையை கூடிய விரைவில் அனுபவிப்பார்கள். நீ எதற்கும் வருந்தாமல் கெட்ட மனிதர்களிடமிருந்தும் தவறான எண்ணம் கொண்டவர்களிடமிருந்தும் கொஞ்சம் விலகியே இரு, பொறுமையாக இரு. யார் என்ன செய்தாலும் அதை நினைத்து நீ வருந்தாதே. உனக்காக இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் செல்லமே. எப்போதும் நீ போன பாதையிலேயே உன்னை பின்தொடர்ந்து மனிதர்கள் வரக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு உதாரணமாய் எடுத்துக்காட்டாய் நல்ல பிள்ளையாக நீ நல்வாழ்க்கையை வாழ வேண்டும். தினமும் கடிகாரம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்திருப்பாய். அது அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால்தானே அதை வீட்டின் உச்சத்தில் வைப்பார்கள். கடிகாரம் எப்போது ஓடுவதை நிறுத்திவிட்டாலும் இந்த உலகம் அதை உடனே தூக்கி எறிந்துவிடும். அதே போல்தான் இந்த உலகத்தில் ஓடக்கூடிய மனிதனுக்கும் உழைக்கக்கூடிய மனிதனுக்கும் மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும். நீ ஓடி ஓடி உழைப்பதும் படாத பாடுபடுவதும் கஷ்டப்படுவதும் எல்லாம் நான் அறிவேன். உன்னால் எட்ட முடியாத தூரம் என்று ஒன்றுமே இல்லை. ஜெயிக்க முடியாத காரியம் என எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நகர ஆரம்பித்து போனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக நீ நினைத்த இடத்தை அடைந்து வெற்றியை எட்டி பிடித்திடுவாய் என் செல்லமே. இந்த விடாமுயற்சிதான் உன் வாழ்க்கையில் நீ லட்சியங்களை எட்டி பிடிப்பதற்கு உனக்கு துணையாக இருக்கப் போகிறது. நீ மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டுதல் வைக்காமல் எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். நீ எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் நான் கொடுத்து உன்னை சந்தோஷமாக சௌபாக்கியங்களோட சுகமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் மரங்களையும் பயன்படுத்தி புல்லாங்குழல் மட்டும் செய்வதில்லை. சில மூங்கில்களை படகுக்காகவும் சில மூங்கில்களை ஏணியாகவும் செய்கிறார்கள். சில மூங்கில்களை வைத்து வீடும் கட்டுகிறார்கள். அதே போல்தான் ஒவ்வொரு பயனுக்காகவும் ஒவ்வொரு விதத்தில் இந்த மூங்கில் பயன்படுவது போல நீயும் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் உன்னால் முடிந்த நல்லதை செய்துவிட்டு கடந்து போய்கொண்டே இருந்தால் அதற்கான நன்மைகளை நீ அவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கான நன்மைகளையும் புண்ணியங்களையும் கணக்கு வைத்துக்கொண்டு அதற்கு பரிசு தர இந்த வராகி அம்மா காத்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நீ செய்த நல்ல விஷயங்களுக்காக தானே இப்போது உனக்கு பரிசு தரும் விதத்தில் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நான் உன்னுடனேயே இருந்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவேன்.